பொண்ணை அது என்ன ஐசியூவில் இதில் வச்சுருக்காங்க, வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மூமெண்ட்டு ஒன்றுமே இல்லை. கல்யாணமான 3 மாதத்தில் 1,50,000 ஒரு லேப்டாப்பு, 68,000 ஒரு வாட்ச்சு, 59,000 கேஷாக வாங்கியிருக்கான். என் பொண்ணோட அக்கௌண்ட்லேருந்து அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. அது முன்னாடியே நான் கொஞ்சம் கவனிச்சிருந்தேன்னா கூட என் பொண்ணை காப்பாற்றிருப்பேன். இறந்து போனது ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு. நானும் ஒரு மரியாதையான குடும்பத்தோடுலேருந்து வர்றேன். எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. எங்களுக்கே இப்படி தான். எங்கள் சம்சாரம் வந்து திருமுறை கிருபாந்த வாரியார் சாமியோட பேத்தி. அவங்க கொள்ளு பேத்தி தான் செத்து போனது. எங்களுக்கே இதுதான் நிலைமை. இங்கே எங்கள் டாடி உங்களை மொட்டை அடிக்க போகிறாங்க, 20 லட்ச ரூபாய்க்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஜாக்கிரதையாக இருங்கன்னா சொன்னால் அப்போவே சொல்கிறா, ஜாக்கிரதை டாடி உங்களை மொட்டை அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, ஹார்ட் கோர் ஏர்ன் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கலாம் சொன்னான். அவங்க வீட்டில் அது இடம் இருக்குமான்னு கூட தெரியல. 1,50,000 லட்ச ரூபாய்க்கு டைனிங் டேபிள் வாங்கினான் அந்த பையன். அங்கே கேட்குறேன் அவங்க மாமனார்கிட்ட, நாங்கள் கல்யாணம் பண்ணோம், நீங்கள் பாதி கொடுத்தீங்களான்னு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான கல்யாணம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அப்போ வந்து என் பொண்ணு திடீர்னு கத்துறா, நான் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு தண்ணி கொடுத்தணும் வைங்க, இது வீடு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீட்டில் நான் இருக்கிறனாலெல்லாம் இவருக்கு வந்து ஹெல்லில் இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் டாடி. இவர் என்னென்ன பேசுகிறாங்கன்னா, அப்போ அவங்க மாமனார் சொல்கிறாரு, அது மட்டும்தானா, அதுக்கு முன்னாடி எல்லாம் சேர்த்து சொல்லு கவிதா, அது எதுவும் பழிப்படாதான்றாரு. பார்க்க வரும்போதே என் பொண்ணு வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் எங்களை பார்த்தா. எப்படின்னா, ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு. இல்லை, அவள் பார்க்கும்போதே இப்படி மலிச்சா. ஸோ ஆனால் அவள் பார்வை வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் 27 வருஷம் வளர்த்த பொண்ணோட பார்வை எனக்கு தெரியாதா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதுதான் என் பொண்ணு கடைசியாக என்கிட்ட நேராக பேசின ஒரு வார்த்தை. ஒரு 12:29க்கு 12:24க்கு அவங்க மாமனார் என்னை கூப்பிட்றாரு. அந்த பையன் கூப்பிடல, அவங்க மாமனார் கூப்பிட்றாரு. உங்க கவிதாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் வந்துச்சான், பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சான், கிரிட்டிக்கல் பொசிஷனில் இதில் சேர்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி எங்கள் கையை ஓடல. நீ டாக்டர் தானே, ஏன் இப்போ அவகிட்ட எங்கே வலிக்குதுன்னு கேட்கல, ஏதுல்ல அவள் எங்கே வலிக்குதுன்னே சொல்ல நான் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க மாமனார் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது. பொண்ணை அது என்ன ஐசியூவில் இதில் வச்சுருக்காங்க, வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மூமெண்ட்டு ஒன்றுமே இல்லை. பொண்ணோட ஃபோனை ஓப்பன் பண்ணால் எங்கள் தூக்கி வாரி போச்சு. அதில் நோட் எழுதி வச்சுருக்கா. என் பேர் தட்சிணாமூர்த்தி, அட்வொகேட், ஹைகோர்ட் அட்வொகேட் கவிதாவோட அப்பா. நான் இந்த இதுவே ஏன் இது பண்ணுறேன்னா, என் பொண்ணுக்கு நடந்த கொடுமை அந்த மாதிரி, அதனால நான் இது பண்ணுறேன். முருகா, இந்த மாதிரி என்னோட பொண்ணு வந்து நடிகர் கிருஷ்ணமூர்த்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து எனக்கு நல்ல நண்பர். அவங்க மனைவி இறந்து போயிட்டார். இப்போ அவங்க காமெடி ஆக்டரு. அவரோட மனைவி மூலமாக எனக்கு வந்து நான் ஓம் கணபதி அண்ட் ஓம் நாகார்ஜுனா அந்த ஃபேமிலி எனக்கு தெரிய வந்தது. ஏன்னா அவங்க மனைவி வந்து அவங்களுக்கு ரிலேஷன். எனக்கு இவர் கிருஷ்ணமூர்த்தி அந்த ஃபேமிலி வந்து கொஞ்சம் நல்ல பழக்கம், நல்ல ஒரு ரொம்ப நீண்ட நாள் பழக்கம் உள்ளவர். அவங்க மூலமாக எனக்கு அந்த ஃபேமிலி பழக்கம் வருது. என் பொண்ணு வந்து பொண்ணு கேட்டு வர்றாங்க. பொண்ணு கேட்டு வந்து என்ன சொல்கிறது, பொண்ணு கேட்டு வந்து என் பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு கேட்குறேன். என் பொண்ணுக்கு வந்து உண்மையே பிடிச்சி சொன்னாலாம் தெரியல. இப்போ இல்லைன்னா என்ன டாடி எனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் உடனே இது பண்ணுறாங்க.
உடனே அவர் கேட்குறாரு, சார் நீங்கள் 2 பொண்ணு தான் வச்சுருக்கீங்க, உங்கள் பொண்ணு ஒரு பொண்ணு தான், ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் தானே, 2 பசங்க தானே, நீங்கள் என்ன இது பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. நாங்கள் என் பொண்ணுக்கு என்ன பண்ணுவோமோ அதை போடுவோங்க, அதெல்லாம் பண்ணுவோங்க அப்படின்னா, என்ன சார் எங்கள் பெரியவங்கெல்லாம் கேட்க மாட்டாங்க, நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் எங்கள் பெரியவங்க கேட்பாங்க, நீ போய் என்ன பேசிட்டு வந்தேன்னு சொல்லி என்ன போடுவீங்கன்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லைங்க, என் பொண்ணுக்குன்னு ஒரு 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 அமௌண்ட் வச்சுருக்கோம், ஒரு அமௌண்ட் அப்போ நகை வச்சுருக்கோம், அதை நான் போட்டுருவேன். என்ன நம்பர் ஒரு தோராயமாக சொல்லுங்கன்னா ஒரு 100 பவுன் இருக்குங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் 100 பவுன் இல்லைங்க, அதுக்கு அதிகமாக தான் இருந்தது. அதே மாதிரி தான் நான் என் பொண்ணுக்கும் கொடுத்தேன். அதனால் அன்னைக்கே, அதாவது பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கே சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் போனாங்க. அங்கேருந்து எனக்கு ஒரு டைமே தரல. அங்கேருந்துட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. இவங்க வரும்போது எனக்கு ஒரு 3-4 நாள் டைமுக்குள்ளே நாங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு ஒப்புத்தாம்பூலம் பண்ண வர்றோம் மெட்ராஸுக்கு அப்படின்னாங்க. எங்களுக்கு வேறு வழியே இல்லாமல், எனக்கு டைமே கொடுக்கல, வேறு வழி இல்லாமல் சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஆல்ரெடி பேசிட்டோங்க, இது பண்ணிட்டாங்க, அவங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னாங்க, சரி என் பொண்ணுக்கு அவளை அந்த பையனை பிடிச்சிருக்குன்னாங்க. ஸோ வந்தால் எங்கள் வீட்டில் ஹரிகந்த் மசிட் அவரோட எங்கள் கம்யூனிட்டி ஹாலில் ஒப்புத்தாம்பூலம் நடந்தது. நல்லா தான் அவங்க. ஆனால் மாப்பிள்ளை வரல. அவர் வந்து பொண்ணு பார்க்க வரும்போது மாப்பிள்ளை வந்தார், நிச்சயதார்த்தம் பண்ணும்போது ஒப்புத்தாம்பூலம் பண்ணும்போது மாப்பிள்ளை வரல. அவர் மணிப்பூருக்கு டியூட்டி போயிட்டு இருந்தாங்க. பட் நாங்கள் பார்த்து இது பண்ணோம். ஏன்னா எதுக்கு அவ்வளோ அவசரப்பட்டாங்கன்னா, என் பொண்ணுக்கு 27 வயசு 28 வயசு ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ண முடியாது, அந்த 2 வயசில் பண்ண முடியுது. அதே மாதிரி மாப்பிள்ளைக்கும் 28 வயசு ஆகிடும், தள்ளி போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்லாம் சொன்னாங்க. ஜாதகமெல்லாம் பார்த்தா எல்லாமே பண்ணோம். பட் இப்போ தான் எங்களுக்கு ரொம்ப சந்தேகமே வருது, அந்த ஜாதகமே ஒரிஜினலான்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ பேரும் நல்லா தான் இருக்குன்னாங்க. ஈவன் அந்த ஒரு நம்ம தமிழ்நாட்டிலே பிரபலமான ஒரு ஜோசியர் தான் செல்வி தாமோதரன் சொல்லிட்டு, அவர் தான் எங்கள் பொருத்தம் பார்த்தே கொடுத்தாரு. நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவர் என்ன 2 நாள் நண்பர் தான். நான் அவரை இது பண்ணலை. அவன் கொடுத்த ஜாதகம் தப்பாக இருந்ததுன்னா நம்ம பொருந்தி தான் வரும். ஏன்னா எங்கள் ஜாதகத்தை தான் அவங்க ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, அதுக்கேற்ற மாதிரி கூட மாற்றிருக்கலாம். அதில் இப்போ சந்தேகம் வருது. பட் நான் யாரையும் அந்த இதில் வந்து இது பண்ணல. ஒரு இடத்துக்கு 3 இடத்துக்கு பார்த்தா 3 இடத்துலேயே நல்லா தான் இருக்குன்னு அவங்களும் பார்த்து நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இது பண்ணோம். அப்புறம் இங்கே வந்தாங்க, இப்போ ஒப்புத்தாம்பலம் பண்ணோம். இதே வீட்டில் உட்காந்துட்டு அவங்க கூட பேசணும் அப்படின்னாங்க. அவரும் அவரோட மாமனாரும் அவங்க மிஸ்ஸஸ், அதாவது மாப்பிள்ளையோட மிஸ்ஸஸ், அம்மா அப்பா அவங்க தாத்தா, அம்மா ஒருத்தர் தாத்தா, 3 பேரும் வந்துட்டு எங்கள் பையனுக்கு வந்து உங்கள் இது தகுதிக்கு வந்து ஒரு கம்பீரமான ஒரு கார் கொடுங்கன்னு நான் சொன்னேன். எதுக்குங்க கம்பீரம் வர, ஆல்ரெடி கவிதா பேர்லேயே ஒரு கார் இருக்குது, அதை எடுத்துக்காங்களே, அது இப்போ வாங்கினதான் 8-9 மாதம் தான் ஆகுதுன்னு. இல்லை பெருசாக வேணும், மாப்பிள்ளைக்கு பெருசாக கொடுக்கணும், உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தணும்னு சொன்னாங்க. என்னங்க பேசுகிறீங்க, அது அப்புறம் பேசிக்கலான்னு. இல்லை சொல்லுங்கன்னு சொல்லி நான் பார்க்கலாம் அப்படின்னேன். ஆனால் அதுக்கப்புறம் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என் பொண்ணை போட்டு ராத்திரியும் பகலும் அந்த பையன் டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஃபஸ்ட்டு வந்து ஹூண்டாய் டாஸ்கான் கார் கேட்டிருக்கான். அது பண்ண முடியாது, அது வேண்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் டாட்டா கார் கேட்டான். அதுவும் போய் பார்த்தேன் நான். என் பொண்ணு வந்து சொன்னால், என்னை ஓவர் டார்ச்சர் பண்ணுறாங்க டாடி, இது பண்ணுறாங்க, எனக்கு இந்த கல்யாணமே வேணாம் அப்படின்னு அப்போவே சொன்னான். ஆனால் நான் என்ன பண்ணேன், கவிதா என்ன பண்ணுறாங்க, கார் தானே, அது நம்மளால் அஃபோர்டபுள் தான், ஏன்னா நீ உனக்காக தான் நான் இது பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் சரின்னு சொல்லி. அதுக்கப்புறமுக்கு அந்த டாட்டா காரியருக்கு போட்டால் அந்த காரை போய் பார்த்தா நல்லாவே இல்லை. அப்புறம் சொல்கிறான், அந்த கார் நல்லாவே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த கார் ஒரு சஜஷன் பண்ணுறான், இது வந்து நல்லா இருக்குப்பா, SUV 700 இது ஒன்று. அதுக்கு ஒரு என் பொண்ணை போட்டு, ஏன் உங்கள் அப்பா நான் வாங்கி கொடுத்ததுக்கு கேட்டது வாங்கி கொடுக்க மாட்டாங்கிறா, இதுவான்னு சொல்லி நிறையா பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன், எனக்கு காரு தான் வேணும்னு சொல்லி அவன் 3/4 மணி நேரம் 28 மணி நிமிஷம் 2 பேரும் இதை அதாவது ஒரு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கப்புறம் அப்புறம் 2 பேரும் பார்க்கல. ஆனால் எத்தனை மணி நேரம் என்ன பேசுவாங்கன்றது உலகத்திற்கு அத்தனை பேருக்கும் தெரியும். ஆனால் அவன் பேசுனது ஃபுல்லாகவே மணியை பற்றி தான். என் பொண்ணுக்கிட்ட அவன் ஒரு அஃபெக்ஷன்கிட்ட பேசவே இல்லை. அதுவும் அவன் வந்துக்கிட்டான், என்ன ஏன் டாடி இப்படி இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. பட் நாங்கள் அப்போ கூட கேட்டோம், இல்லை கவிதா நீ சொல்லு, உனக்கு எதாவது பிரச்சனை இருந்தால் சொல்லு, நாங்கள் இது பண்ணிடுறேன்னு அவன் தம்பி தான் கேட்டான். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உப்புத்தாம்பூல் தான் நடந்திருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா, இல்லை அது ஒன்று நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொன்னேன். என் பொண்ணு அவளுக்கு என்ன நினச்சாலும் தெரியல. ஆனால் அவங்க அந்த பையன் கேட்ட மாதிரியே தான் கார் வாங்கி கொடுத்தான். SUV 700 ஹை-எண்ட் மாடல், அதுவும் லேட்டஸ்ட்டு மாடலாக 2025 தான் வாங்கி கொடுத்தேன். அதுலேயும் போய் எங்கள் பேரில் தான் இருக்குது, என் பேரில் தான் இருந்தால் தான் எனக்கு 15,000 ரூபா பெட்ரோல் அலவன்ஸ் வரும். எங்கள் ஆர்மி கேம்பஸ்குள்ளே வந்து
இது பண்ணணும், உள்ளே விட்டுட்டு பாஸ் வாங்கணும், அது வந்து பர்மனெண்ட் பாஸ் கொடுப்பாங்க, இல்லைனா 6 மாதத்துக்கு ரெனியூவல் பண்ணணும். அது எனக்கு பெரிய பிரச்சனை, தலைவலியாக இருக்கும். என் பேர்லேருந்து அவர் பேரே தான் வாங்கி கொடுத்தேன். ஆனால் நல்ல வேலை அது எங்களோட அக்கௌண்ட்லேருந்து நாங்கள் பே பண்ணோம், இல்லைனா அது அவங்களே வாங்கினான்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க அந்த மாதிரி. அது எங்களோட இதில் போய் அந்த அந்த கிவிராஜ் மோட்டாரில் தான் வாங்கி கொடுத்தோம். அதனால அவங்களுக்கு இருந்திருக்கலாம். நாங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு ஊஜிதம் அதுதான். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணாங்க. மார்ச் 2ஆம் தேதி சின்னாலப்பட்டியில் கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆச்சு. மார்ச் 1ஆம் தேதி நிச்சயதாம்பூலம் அவங்க அந்த இதில் பண்ணாங்க முறைப்படி. மார்ச் 2ஆம் தேதி கல்யாணம். மார்ச் இது பண்ணிவிட்டு மார்ச் 5ஆம் தேதி இங்கே வந்தாங்க. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு வந்து 7ஆம் தேதி நாங்கள் கிஜிஆர்டி கிராண்டில் ரிசப்ஷன் வச்சோம். நல்லா கிராண்டாக வச்சோம். அந்த ஹோட்டலுக்கு தந்தாப்பில் கிராண்டாக வச்சோம். ஏன்னா வந்த அத்தனை பேருமே அவ்வளோ பிரமாதம். நாங்கள் இவங்க வீட்டிலேருந்து நிறையா வந்தாங்க, அவங்க எல்லாமே வந்தாங்க. அவங்க வந்தவங்களுக்கு கூட நாங்கள் தான் எல்லா அவங்க கூட வந்து அத்தனை பேருக்கும் ஹோட்டல்லேருந்து எல்லாமே பண்ணி கொடுத்தோம். ஆனால் கல்யாணத்துக்கு போன எங்கள் சைடில் வந்த ஒருத்தர் கூட அவர் ஒரு ரூம் போட்டு கொடுக்கல, நான் தான் போட்டு கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன். அந்த கல்யாண மண்டபத்தில் இருந்த ரூமை தவிர அந்த மாதிரி தான் எங்களை இது பண்ணாங்க. பட் நம்ம வந்துட்டோம், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிர்பந்தத்தில் இருந்தோம். இங்கே வந்தோம். என் பொண்ணு அதுக்கப்புறம் 12ஆம் தேதி வரை எங்கள் வீட்டில் தான் இருந்தாங்க. 12ஆம் தேதி திருப்பதி போகிறோம். நம்ம சொல்ல மார்ச் 12 திருப்பதி போகிறோம். சாமி கும்பிட்டு 13ஆம் தேதி அவங்க எல்லாமே அந்த பக்கம் அவங்க ஊருக்கு போகிறாங்க, சின்னாலப்பட்டிக்கு. நானும் என் சம்சாரமும் இங்கே வந்துட்டோம் சென்னைக்கு. அதுக்கப்புறம் அங்கே விருந்து எல்லாமே அவங்க போனாங்க. 30ஆம் தேதி திரும்ப அவர் வந்து டியூட்டிக்கு போகிறாரு அப்படின்னா நான் மொத போகிறாரு, கல்யாணம் பண்ணி புதுசாக போகிறான்னு சொல்லி நானும் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் அங்கே போகிறோம். 29ஆம் தேதி என்னோடய மகளுக்கு வந்து அன்றைக்கி ஃபுட் பாய்சன் ஆகிருக்குன்னாங்க. ஆனால் அவளே சொல்லியிருக்கா அன்னைக்கு ஒரு சாட்டில், அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. சாட்டில் சொல்லியிருக்கா, டே அர்ஜுன் என்னடா கொடுத்தா, எனக்கு ஒரு எந்திரிக்கை நடக்கவே முடியலன்னு ஒரு சாட்டில் சொல்கிறான், அதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டுருக்கான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவன் வந்து அன்னைக்கு நடக்க முடியல, வாந்தி பேதி எல்லாம் போது. அவள் பெட்டில் அவ்வளோ இதாக கிடத்தான். ஆனால் அதை பற்றி கண்டுக்காமலே டியூட்டியில் போய் இப்போ வேலைக்கு போகிறதுல தான் இருந்தால் அது பண்ணி ரெடியாகி அவள் ஏன்டா வரல, தான் பொண்டாட்டி வெளியவே வரலையே, அவ்வளோ உடம்பு முடியாமல் இருக்குன்னு கூட கவலைப்படலை. பாப்புள்ள எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்த காரில் தான் போகிறாங்க ஏர்போர்ட்டுக்கு. நான் மட்டும்தான் போனேன். எங்கள் வீட்டுக்காரம்மா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இது பண்ணாங்க. காலையில் அவனை கொண்டு போய் மணிப்பூருக்கு நாங்கள் ஏர்போர்ட்டில் அனுப்பிச்சி வச்சுட்டு திரும்பி வந்தோம். நான் நைட்டு வந்தேன், எனக்கு மதுரையில் கொஞ்சம் வேலை இருந்து நான் நைட்டு வந்தேன். என் வீட்டுக்காரம்மா அங்கே இருந்துட்டு அவளுக்கு ஹாஸ்பிட்டல் மாறினாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்க. ஃபுட் பாய்சனாக இருக்குன்னாங்க, வெள்ளை குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றுனாங்க. அப்போ டயபெட்டிக் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க, சுகர் இருக்குன்னு காட்டுச்சு. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் இது பண்ணோம். மறுநாள் என்ன பண்ணோம், அவளை ஒரு நாள் அங்கே தங்க வச்சுட்டு 1ஆம் தேதி ஏப்ரல் 1ஆம் தேதி நாங்கள் இங்கே கூட்டு வந்துட்டோம். 28ஆம் தேதி வரை என் பொண்ணு இங்கே தான் இருந்தான். 28ஆம் தேதி திரும்பி நான் தான் என் காரில் கொண்டு போய் அவளை அங்கே விட்டேன். இதுக்கடையில் மார்ச் 25ஆம் தேதி அவள் தமிழ்நாடு அவங்க பார் கவுன்சிலில் அவங்க வந்து ஹைகோர்ட்டில் அட்வொகேட்டாக இருக்கிறதுனால பார் கவுன்சிலில் வந்து ஒரு இது பண்ணாங்க, எல்லா வைக்கலும் கம்பல்சரி ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அந்த இதில் ஸ்கீமில் என்ன பண்ணாங்க, தமிழ்நாடு அரசு பார் கவுன்சில் சார்பில் ராஜாஜி மருத்துவமனையில் அவங்க பணம் கட்டி ஃபுல் பாடி செக்கப் பண்ணாங்க. அப்போ கூட அவளுக்கு வந்து சுகர் இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் மற்ற எந்த ஒரு டிசீஸும் கிடையாது அவளுக்கு, பர்ஃபெக்ட் பாடி அப்படி தான் சொன்னாங்க. நோ காம்ப்ளிகேட்டட் டிசீஸ்னு சொல்லிட்டாங்க. அவளுக்கு எந்த இதயத்திலேயோ எதுலேயுமே இல்லை. அவளுக்கு இசிஜி எடுத்திருக்காங்க, சிடி ஸ்கேன் எடுத்திருக்காங்க, எல்லாமே எடுத்திருக்காங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த ரிப்போர்ட்டும் நான் போலீஸுக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 28ஆம் தேதி நான் திரும்ப கொண்டு போய் அங்கே வர்றேன். மே மாதம் ஃபுல்லாக அங்கே இருக்கா. 26ஆம் தேதி அவளுக்கு ஹைகோர்ட்டில் ஏதோ கேஸ் இருக்குன்னு சொல்லி திரும்பி வந்தா. 29ஆம் தேதி அவங்க 28ஆம் தேதி நைட்டு என் பொண்ணுக்கு வந்து அவங்க மாமனார் ஃபோன் பண்ணார். 30ஆம் தேதி அர்ஜுன் வராரு, அதனால் இன்றைக்கே கவிதா அனுப்புருங்கன்னாங்க. நான் வந்து ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு 29ஆம் தேதி நைட்டு என் பொண்ணை பஸ்ஸில் அனுப்புகிறேன். 30ஆம் தேதி காலையில் அங்கே போயிடுறாங்க. 30ஆம் தேதி காலையில் நாங்கள் புறப்பட்டு 11-12 மணிக்கெல்லாம் திண்டுக்கல் போகிறோம். அவங்க வீட்டுக்கு கூட நாங்கள் போகல. நான் தான் ட்ரைவ் பண்ணுறேன். ஆனால் அவர் வீட்டுக்கு போகல, நேராக கடைக்கு போகிறோம். கடைக்கு போயிட்டு அவங்க வீட்டுக்கு வேண்டிய அத்தனை வீட்டு தேவையான பொருள்கள் அத்தனையுமே, அதாவது ஜபல்பூரில் அவருக்கு போஸ்டிங் கிடச்சிருக்கு, அங்கே தான் இது பண்ண போகிறாங்கன்னு சொன்னோன்னா அவங்க வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளுமே வாங்கி கொடுக்குறோம். எதையுமே நாங்கள் செலக்ட் பண்ணல, அவங்களே இது பண்ணிக்கிட்டாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட
நான் 12 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அவங்க என் பொண்ணுக்கிட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு எஸ்டிமேட் போட்டு கொடுத்துருக்காங்க, இது வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் என் பொண்ணு இப்போ உங்களுக்கு காட்டின உங்களுக்கு அதுதான் உண்மையான இதுவே. அவங்களே சொன்னாங்க, டாடி உங்களை மொட்டை அடிக்க போகிறாங்க, 20 லட்சம் ரூபாய்க்கு லிஸ்ட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஜாக்கிரதையாக இருங்கலாம் சொன்னான். நான் என்ன பண்ணுறது, பரவாயில்லை என்ன இது பண்ண அவங்க இதுன்னு. ஆனால் அவனுக்கு வந்து இன்னைக்கு குவார்ட்டர்ஸே அலாட் ஆகலை. ஆனால் அவங்க வீட்டில் அது இடம் இருக்குமான்னு கூட தெரியல. 1.5 லட்சம் ரூபாய்க்கு டைனிங் டேபிள் வாங்கினான் அந்த பையன். அவன் கேட்ட அவன் தான் செலக்ட் பண்ணான், நாங்கள் பண்ணல. அவன் தான் லிஸ்ட் போட்டு வந்தான். என் பொண்ணு அதிலே சொல்லியிருக்கா, அந்த மொபைல் அப்போவே சொல்கிறா, ஜாக்கிரதை டாடி உங்களை மொட்டை அடிக்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மனசு, ஹார்ட் கோர் ஏன் பண்ணி நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கலாம் சொன்னான். பட் நம்ம அங்கே கேட்குறோம் அவங்க மாமனார்கிட்ட, நாங்கள் கல்யாணம் பண்ணோம் நீங்கள் பாதி கொடுத்தீங்களான்னு. ஆனால் நான் ஃபஸ்ட்டே கேட்டிருந்தாருன்னா அந்த மாதிரி ஒரு கேவலமான கல்யாணம் நான் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு இந்த சென்னையில் கொண்டு வந்து எவ்வளவோ கிராண்டாக பண்ணியிருப்பேன் கல்யாணமும் ரிசப்ஷனும். பட் அவர் என்ன சொன்னார், எங்கள் ஊரில் பண்ணால் தான் எனக்கு மரியாதை இருக்குன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு, இல்லைன்னா அப்போவே கேட்டிருந்தா கூட பாதி கேஸ் அப்போ சொல்கிறாரு, நாங்கள் உங்கள் வழக்கப்படி கூட நீங்கள் பாதி பணம் நீங்கள் தானே தருவீங்க, நாங்கள் தானே கல்யாணம் பண்ண சொல்லி. ஆனால் நான் குறை சொல்கிறதுக்கு நான் சொல்லலை, நடந்து முடிஞ்சிடுச்சு. ஆனால் அவர் சொல்கிறதுக்காக சொல்கிறேன், அன்னைக்கு கல்யாணத்துக்கு வந்த அத்தனை பேருமே சாப்பாடு கூட போடல சரியா. ஏன்னா இவர் சொல்கிறாரு அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பேர் வந்துட்டு ஒரு சாப்பாடு கூட போடல. பொண்ணு கூட 10 பேர் போடுறோம், 10 பேருக்கு மத்தியானத்தில் சாப்பாடு கொடுக்கல. இங்கேருந்து போனவங்களுக்கு ஒரு ஹோட்டலை காட்டி இங்கே சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போனார். அது எங்களுக்கு தெரியாத சாப்பிட்டுக்கிறதுக்கு. இவர் என்ன பொண்ணு கூட வந்திருந்தா ஒரு பொண்ணுக்கு கூட வரவங்களுக்கு இவங்க ஒரு வரவேற்பு கொடுத்து அத்தனையும் செய்யணும். அதை செஞ்சாரா கேளுங்க அவர்கிட்ட. இவ்வளோதான் அந்த மனுஷனோட தன்மையே. இவங்க ஆனால் சரி நம்ம போயிட்டோம், அதை பெருசாக எடுத்துக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணமும் நடந்தது, அவங்க எல்லாமே ஆச்சு. ஆனால் இப்போ கூட பாருங்கள், நான் 450-500 கிலோமீட்டர் நான் வண்டி ஓட்டு போகிறேன், வீட்டுக்கு வான்னு சொல்ல நேராக கடைக்கு கூட்டு போனாங்க. நைட்டு 9 மணி வரை பர்ச்சேஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 10-12 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க. திரும்ப நான் வந்து ஒரு கட்டத்தில் நான் ரொம்ப கோவமே ஆயிடுச்சு எனக்கு. ஏங்க நான் அங்கேருந்து வந்திருக்கேன்னா டிரைவர் நினச்சிங்களா இல்லை நான் எது நினச்சிங்களான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே போகிறோம். மறுநாள் காலையில் என்ன ஆச்சுன்னே தெரியல, என் பொண்ணும் அவங்க வீட்டுக்காரரும் எங்கேயோ வெளியே கிளம்புறாங்க. அப்போ வந்து என் பொண்ணு திடீர்னு கத்துறா, நான் வந்து இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், எனக்கு தண்ணி கொடுத்தணும் வைங்க, இது வீடு எனக்கு இப்போ ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லாருமே இருக்கோம், நான் இருக்கேன், எங்கள் ஒய்ஃப் இருக்காங்க, அவங்க மாமனாரை பார்த்து கத்துறா. அந்த பக்கம் அவர் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க அவங்க ஹஸ்பண்ட் பின்னாடி அவங்க மாமியார் இருக்காங்க. என்ன கவிதை என்னாச்சு, ஏன் எப்படி கத்துறன்னு கேட்டதுக்கே அவ சொன்ன ஒரே வார்த்தை, இந்த வீட்டில் என்னை வந்து இது பண்ண மாட்டேன்றாங்க, ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு அவ எல்லாரும் முன்னாடி தான் சொன்னான். பட் நாங்கள் சொன்னேன், ஏன் கவிதா இப்போ பத்துற, நீ வந்து எதுக்கு தண்ணி கொடுத்துட்டு போகணும், தண்ணி கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் நாங்களே வந்திருக்கோம், வைக்கிறதுக்கு தான் உனக்கு ஜாமான்லாம் வாங்கி கொடுத்துருக்கேன் இல்லை அப்படி சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ளே கொண்டு போய் கொட்டா. அவள் பேசிட்டு இருக்கும்போதே சொல்கிறா, இந்த வீட்டில் நான் இருக்கிற நாளெல்லாம் இவருக்கு வந்து ஹெல்ல இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறார் டாடி, இவர் நீ என்னென்ன பேசுகிறாங்கன்னா. அப்போ அவங்க மாமனார் சொல்கிறாரு, அது மட்டும்தானா, அதுக்கு பின்னாடி எல்லாம் சேர்த்து சொல்லு கவிதா, அது எதை பழிப்படாதான்றாரு. ஆனால் நாங்கள் அப்படி பேசாத கவிதா, அப்படிலாம் பேச முடியும். இல்லை டாடி நீ உங்களுக்கு தெரியாது, பொண்ணு அவங்க சொன்னாங்க, ஏன்னா எப்போ பாரு நான் நகையை கொண்டு வரலன்னு சொல்லிட்டு நான் நகையை கொண்டு வருவேன். அப்போ தான் சொல்கிறேன், நான் நகையை கொண்டு வருவேன், ஆனால் இவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நான் கொண்டு போய் என்னோட நான் லாக்கர் ஓப்பன் பண்ணி அதில் தான் நான் வெப்பன் வச்சு ஜாயிண்டாக கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்கு அவர் சொல்கிறார், ஏன் நகையை கொண்டு வந்து வச்சா நாங்கள் அடகு வச்சிருமோன்னு. அடகு வச்சு தான் இருக்கேன்னா என் பொண்ணுக்கிட்ட என் பொண்டாட்டி எவ்வளோ வச்சுருக்காங்க தெரியுமான்னு அவர் கேட்குறாரு. அப்போ நான் சொன்னேன், பாவ நீங்கள் அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் சொல்கிறேன் அவங்க அப்பாட்ட, அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, 100 சவரன்றது ஜஸ்ட் நம்பர் தான், ஆனால் நான் எவ்வளோ வச்சு பொண்ணு கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அப்போ சொல்கிறேன், உங்கள் மாப்பிள்ளைக்கு நாங்கள் எவ்வளோ போட்டிருக்க தெரியுங்களா, நான் 10 பவுன் தான் நீங்கள் கேட்டீங்க, நான் 13 பவுன் போட்டிருக்கேன். அது இல்லாமல் நீங்கள் கேட்டீங்களா வைர மோதிரம் கேட்டிருக்கு, என் பொண்ணுக்கிட்ட அவன் கேட்டிருக்கான் வைர மோதிரம்னு சொல்லிட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான். நான் கொடுத்த அந்த சரி பரவாயில்ல, என் பொண்ணுக்கிட்ட அவ்வளோ டார்ச்சர் பண்ணானேன்னு சொல்லி நான் வைர மோதிரம் நான் கொடுத்த 2.5 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் இப்படியெல்லாம் பேசாதீங்க, என் பொண்ணை இது பண்ணிவிட்டு நீ என்னம்மா சம்பாதிக்கிறேன்லாம் கேட்டார். ஆனால் அவள் ஜஸ்ட்டு ஒரு சொல்லிட்டா, ஆனால் அவள் நிறையா சம்பாதிக்கிறா, அவள்கிட்ட 10,000 ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்ட்டா. ஆனால் அது உங்களுக்கு இன்னும் 1,85,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தங்கிட்ட 10,000 ரூபா தான், 5,550 ரூபா தான் அவன் அக்கௌண்ட்லேயே இருக்குது. ஆனால் பொண்டாட்டிக்கு தரல, யாருக்கு கொடுத்தான்னு தெரியல, பொண்டாட்டிக்கு 5 பைசா தரல. ஆனால் கல்யாணமான 3 மாதத்தில் 1,50,000 ரூபாய்க்கு ஒரு லேப்டாப்பு, 68,000 ரூபாய்க்கு ஒரு வாட்சு, 59,000 ரூபாய் கேஷாக வாங்கியிருக்கான். என் பொண்ணோட அக்கௌண்ட்லேருந்து தான் அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. இப்படிப்பட்டவனுக்கு நம்ம பொண்ணை கொடுத்துருக்கோம், அதெல்லாம் இப்போ தான் தெரியுது. அது முன்னாடியே நான் கொஞ்சம் கவனிச்சிருந்தேன்னா கூட என் பொண்ணை காப்பாற்றிருப்பேன், நான் முடியல. இதுதான் அதுக்கப்புறம்
அவள் சண்டை போட்டால் நாங்கள் சமாதானம் பண்ணி, சரி கவிதா நாங்கள் 9ஆம் தேதி போக தான் போகிறோன்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் அதுக்கப்புறம் 5ஆம் தேதி என் பொண்ணை திரும்ப பார்க்குறதுக்காக வர்றோம். சரி விட்டு வந்துட்டோமே பாவம், அவ்வளோ சண்டை ஆச்சு, திரும்பி பார்க்க வர்றோம். பார்க்க வரும்போதே என் பொண்ணு வந்து ஒரு வித்தியாசமான கோணத்தில் எங்களை பார்த்தா. எப்படின்னா, ஒரு அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கு, இல்லை அவள் பார்க்கும்போதே இப்படி மலிச்சா. அதுலேயே எனக்கு வந்து நான் சொல்கிறேன், கவிதாவுக்கு கவிதா ஏதோ வித்தியாசமாக பார்க்குறதுக்கு கேளு அப்படின்னு. இல்லை அவளுக்கு வயிற்று வெளியே அப்படின்னு. அதில் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஏதோ பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் விட்டுட்டு நாங்கள் அன்றைக்கி அவங்க பார்த்துட்டு குழந்தைய பார்த்து என்னம்மா எதாவது பிரச்சனைன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம். 6ஆம் தேதி நான் அவங்ககிட்ட மெசேஜ் பண்ணி கேட்குறேன், கவிதா எனிதிங் ராங் அப்படின்னு கேட்குறேன். இல்லை டாடி நத்திங் அப்படின்றான். சரி ஏதோ ஒன்றும் இல்லை நான் கேட்குறேன். அப்போ மாமியார் மாமனார் எதாவது சொல்லுவாங்கன்னா இல்லை நத்திங் அப்படின்றான். ஸோ ஆனால் அவள் பார்வை வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா நான் 27 வருஷம் வளர்த்த பொண்ணோட பார்வை எனக்கு தெரியாதா. ஸோ 5ஆம் தேதி நாங்கள் பார்த்து திரும்பி போகிறோம். 8ஆம் தேதி திரும்ப நைட்டு எங்கள் பொண்ணு வீட்டுக்கு வர்றோம். 9ஆம் தேதி காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு மதுரை ஏர்போர்ட்டில் 2 பேரையும் ஜபல்பூருக்கு அனுப்புகிறோம். என் பொண்ணு அப்போ போகும்போது கூட சந்தோஷமாக போகிறேன். நான் கேட்குறேன், ஒரு வேலைக்காரி வச்சுக்காமா அங்கே போய் கஷ்டப்படாதானே, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அதுதான் என் பொண்ணு கடைசியாக என்கிட்ட நேராக பேசின ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் ஃப்ளைட்டு ஏறிட்டேன்றா. அது ஃபோன் பண்ணி சொன்னான். ஒரு 9:45க்கு ஹைதராபாத் போயிட்டேன்றாங்க. ஹைதராபாத் போயிட்டு என்னை சாப்பிட்டு இது பண்ணுங்க, எங்கே போய் சாப்பிட்றீங்கன்னா லான்ச்சில் போகிறேன்னு சொல்லிட்டு. அப்புறம் மத்தியானம் ஒரு தடவை ஃபோன் பண்ணும்போது என்னம்மா சாப்பிட்டீங்கன்னா, நான் சாப்பிட்டேன் டாடி. அப்போ அர்ஜுன் எங்கன்னு கேட்டால், அர்ஜுன் வந்து என்னை விட்டுட்டு போய் இப்போ 5 மணி நேரம் ஆச்சு, ஆஃபீஸியலாக ஒரு போஸ்ட் போட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார். இப்போ வரலான்றா ஹைதராபாத் ஏர்போர்ட்டில். இந்த பொண்ணு தனியாக 5 மணி நேரம் விட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் ஒரு 8 மணி கரெக்டாக 8 மணிக்கு ஜபல்பூர் போய் சேர்ந்துட்டேன்னு என் பொண்ணு சொன்னான். அதுதான் என் கூட ஃபோனில் பேசின கடைசி வார்த்தை. போய் சேர்ந்துட்டேன். சரிம்மா நாங்களும் மதுரையிலேருந்து சென்னை வந்துட்டோம், நாங்கள் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம், கிளாம்பாக்கம் வந்துட்டோமா. சரி டாடி நீங்கள் போய் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்க, காலையில் பேசுகிறேன்னா. அப்புறம் அதுதான் என்கிட்ட பேசின கடைசி வார்த்தை. ஒரு 12:29க்கு 12:24க்கு அவங்க மாமனார் என்னை கூப்பிட்றாரு. அந்த பையன் கூப்பிடல, அவங்க மாமனார் கூப்பிட்றாரு. உங்கள் கவிதாவுக்கு ஹார்ட் அரெஸ்ட் வந்துச்சான், பிரெயினுக்கு போகிற ஆக்சிஜன் வால்வு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகிடுச்சான், கிரிட்டிக்கல் பொசிஷனில் இதில் சேர்த்துருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி எங்கள் கையை ஓடல 12 மணி வரை 2 பேருக்கும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எடுக்கலை. வேற ஒருத்தர் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கேயே சந்தேகம் எனக்கு. அப்போவே சொல்கிறேன், 12 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் புதுசாக கல்யாணம் பண்ணி போன ஒரு கப்பல்ஸுக்கு நீ ஏன் ஃபோன் பண்ணுற? எல்லாருக்கும் சந்தேகம் வரும்ல. என்ன அது உடனே நான் இப்போ அந்த அர்ஜுனுக்கு அடிக்கிறேன். அர்ஜுனுக்கு அடித்த உடனே இந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. 9:15க்கு கீழே விழுந்துட்டாங்க, மூஞ்சி கழுவிட்டு வரேன்னு சொன்னாங்க, டமான்னு கீழே விழுந்தாங்க, வலின்னு சொன்னால், எங்கே வலிக்குதுன்னு சொல்லலை, அதனால நான் ஃபர்ஸ்ட் எய்டு பண்ணலை அப்படின்னு சொன்னார். அவரே தான் சொன்னார் கேட்டீங்களா. அதுக்கப்புறம் 10:10க்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன். நான் ஏன்ப்பா ஃபர்ஸ்ட் எய்டு கொடுக்கல, நீ டாக்டர் தானே, ஏன்ப்பா அவகிட்ட எங்கே வலிக்குதுன்னு கேட்கல, ஏதுன்னா அவள் எங்கே வலிக்குதுன்னே சொல்ல நான் எப்படி இது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. அதே மாதிரி அவங்க மாமனார் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ஒரு பதட்டமோ எதுவுமே இல்லாமல் ஒரு ஆஃபீஸர் தோனியில் பேசுகிறாரு. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, அவ்வளோதான். நாங்கள் மறுநாள் இங்கேருந்து புறப்பட்டு பெங்களூர் போய் பெங்களூருக்கு அவங்களும் வந்துட்டாங்க மதுரையிலேருந்து. அப்படியே நேராக 2 பேரும் 2 ஃபேமிலியும் தான் போகிறோம். நான், என் பையன், அவங்க மாமனார், என் மிஸ்ஸஸ் 5 பேர் ஜபல்பூர் போகிறோம். ஜபல்பூர் போயிட்டு ஒரு 3 மணி போல் அங்கே போனால் அந்த பையன் அந்த கெஸ்ட் ஹவுஸில் தான் தங்கியிருக்காரு, பொண்ணு கூட இல்லை. நான் ஏப்பா நீ எப்படி இப்போ கவிதாவுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டால், நான் நல்லா இருக்கேன், கவிதாவுக்கு தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா. எப்படி இப்போ என்னப்பா ஆச்சுன்னு கேட்டால் கவிதா ஒன்றுமே சொல்லலை. நீ வந்து கெஸ்ட் ஹவுஸில் தூங்கிட்டு இருக்கேன், ஏன் நீ இங்கே இருக்கேன்னு கேட்டதுக்கு, நான் அங்கே உள்ள ரிசீவ் பண்ண வந்தேன் அப்படின்றேன். நாங்கள் என்ன டூராக வந்திருக்கேன் ரிசீவ் பண்ணுறதுக்கு, ஒரு பொண்டாட்டி வந்து இது கிடக்கா அவன்ட்டு. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு தான் பெற்றவங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். நாங்கள் போகிறோம், நாங்கள் 3 பேரும் போனால் என் பொண்ணை அது என்ன ஐசியூவில் இதில் வச்சுருக்கேன், வென்டிலேட்டரில் வச்சுருக்காங்க. ஒன்றுமே ஒரு வார்த்தை எதுவுமே இல்லை. ஆனால் ஒரு மூமெண்ட்டு ஒன்றுமே இல்லை. ஃபுல்லாக அந்த மெஸ்ஸில் ஆக்சுவலி பாட் டு டெத்து தான் சொல்கிறாங்க, ஆனால் இவங்க வேணும்னே வச்சுருக்கானுங்க அந்த மாதிரி. கடைசியில் இல்லை.
அன்றைக்கி 10ஆம் தேதி நைட்டு 8 மணிக்கு 8:10க்கு என் பொண்ணு இறந்துட்டான்னு சொன்னாங்க. அவ்வளோதான். அப்புறம் அங்கே வந்து 11ஆம் தேதி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. 12ஆம் தேதி நாங்கள் இங்கே கொண்டு வந்தோம். 12ஆம் தேதி போட்டு 13ஆம் தேதி அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செஞ்சு இது பண்ணோம். ஆனால் அவங்க மாமனாரும் எல்லாம் இங்கே தான் இருந்தாங்க. 17ஆம் தேதி வரை உட்காந்துருந்தானுங்க. ஒரு வந்த 800-900 பேர் வந்தாங்க என் பொண்ணை பார்க்க. ஒரு வாய் கூட அந்த அந்த பொண்ணு வந்து சாகலை, இவங்க கல்லூரி முங்க மாதிரி உட்காந்துருக்காங்க, நீ ஜாக்கிரதையாரு, ஏமாந்துடாத சொன்னாங்க. நானும் அமைதியாக இருந்தேன். என் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய காரியெல்லாம் செஞ்சுட்டு இப்போ பொண்ணோட ஃபோனை ஓப்பன் பண்ணால் எங்கள் தூக்கி வாரி போச்சு. அதில் நோட் எழுதி வச்சுருக்கா. 2ஆம் தேதி நோட் எழுதியிருக்கா. அவ்வளோ பிரச்சனை நடந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ இதாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்ட்டு என்னால் முடியல சொல்கிறதுக்கு. 11ஆம் தேதி சாயந்தரம் 6 மணி வரை அவங்கக்கிட்ட தான் என் பொண்ணோட ஃபோன் இருந்தது. அவள் பேக் ஒன்று இருக்குது, அதை எங்களுக்கு இப்போ வர தரல, கேட்டால் கொண்டு வரலான்றாங்க. அந்த பேக்கில் என்னத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னு தெரியல, அது தரலை. 11ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6-6:30 மணி போல் என் பையன் போய் அவங்ககிட்ட என் ஃபோனை வந்து வாங்கிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஃபோன் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. அவள் இப்போ பாட்டன் போட்டு வச்சுருக்கா, எங்களால் திறக்க முடியல. அப்புறம் ஏதோ போட்டு நாங்கள் திறந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அவர் நோட் பேர்டில் ஒரு 2ஆம் தேதி ஒரு மெசேஜ் போட்டிருக்கா. எங்கள் மாமனார் வீட்டில் பெரிய பிரச்சனை, எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் நடந்திருக்கு, என்னை வந்து நல்லா கிராண்டாக ஜுவல் போட சொல்கிறாங்க, எனக்கு அது பிடிக்காது ஜுவல் போடுறதுக்கு, அதெல்லாம் ரொம்ப என்னை வந்து பண்ண ஒரு தடவை நான் மூஞ்சி கழிட்டு வந்தால் திரும்ப கழுவுன்றாங்க, எனக்கு வந்து மென்டலி ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க, அப்படின்னால இந்த வீட்டில் பயமாக இருக்குது, தூங்க முடியலை, இது பண்ண முடியல, நான் என்ன பண்ணுறேனே தெரியலன்னு நோட் எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோ ட்ரெஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1ஆம் தேதி அவளுக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, 2ஆம் தேதி நாங்கள் இல்லை, நிச்சயம் அவங்க 3 பேரும் சேர்ந்து என் பொண்ணை ஏதோ கேட்டிருக்காங்க, இல்லாமலாம் இருக்காது, இல்லைன்னா அது நோட் எழுதி வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது நடந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என் பொண்ணுக்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஜபல்பூர்லேருந்து எனக்கு சந்தேகம் அப்போவே வந்துருச்சு. இவங்களோட நடவடிக்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. குறுக்குழி எங்களால் தண்ணி கூட குடிக்க முடியல, அவங்க பக்கம் சாகுறாங்க, எங்களால் நிம்மதியாக இருக்க முடியல. அவங்களுக்கு ஒரு துளி கூட எந்த ஒரு மாப்பிள்ளைன்றவர் பொண்டாட்டி இழந்துட்டாருன்னா எனக்கு விட்டுடுங்க, நான் இப்போ எங்கள் அப்பா தான், நான் 27 வருஷம் இது பண்ணேன்னா எனக்கு இருக்கும், இனிமேலே இருக்கும், நான் சாகுற வரைக்கும் இருக்கும். ஆனால் புதுசாக பொண்டாட்டி கட்டி அவள் ஒரு நாள் கூட வாழாமல் அவளை 1 மணி நேரம் கூட உயிரோடு வைக்காமல் அவன் கொண்டு இருக்கான், அது மட்டும் தெரியுது, அடித்து ஏதோ பண்ணியிருக்கான். இவன் வந்து எங்கள் சந்தேகமே இவன் அந்த 1 மணி நேரம் என்ன பண்ணான், என் பொண்ணுக்கு எப்படி அடிப்பட்டது, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் சொல்லுது முன்னாடி பலமான அடிப்பட்டிருக்குன்னு தலையில். அது என்ன பதில்னு சொன்னேன். நான் இங்கே வந்து 27ஆம் தேதி டிசியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். டிசி அவங்களோட ஏசிக்கு சரவணன் சொல்லிட்டு அவருக்கு ஃபார்வர்ட் பண்ணார். அவரை நல்லா பார்க்க முடியல, இப்போ வரை நான் பார்க்கல. அதுக்கப்புறம் நான் திரும்பவும் போய் டிசியை பார்த்தேன். டிசி வந்து அனைத்து மகளிர் காவலத்தில் ஜானகின்னு சொல்லி ஒரு மேடம் கிட்ட கம்ப்ளைண்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாங்க. அதுக்கு வேண்டிய நடவடிக்கை சொல்லி நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். 3-4 நாளைக்கு முன்னாடி தான் திரும்ப அந்த 4-5 தடவை நான் போய் டிசியை பார்த்தேன். சரவணன் சாரை பார்க்கவே முடியல என்னால், இப்போ வரை பார்க்கல. நான் வந்து இங்கே ஜானகி மேடம்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐ அவங்க தான் விசாரிக்கிறாங்க, அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ வரை எஃப்ஐஆர் போடல. நானும் ஏதோ தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுவான்னு தெரியல. ஆனால் என் பொண்ணுக்கு எஃப்ஐஆர் போடலைன்னா அவ்வளோதான், அது அவருக்கு நியாயமே கிடைக்காம போயிடும். அப்படி எஃப்ஐஆர் போட முடியாதுன்னா நான் நிச்சயம் வந்துட்டு ரிட்டு ஃபைல் பண்ணுவேன் ஹைகோர்ட்டில். என்ன ஆனால் அந்த ஒரு எஸ்ஐ, அவர் பேர் எனக்கு சரியாக கவனிக்க எதுன்னு சொல்லலை, ஆனால் அவர் நீங்கள் ரிட் ஃபைல் பண்ணி ஹைகோர்ட்டில் நீங்கள் கேட்டார். அதெல்லாம் எவ்வளோ பெரிய வார்த்தைனே தெரியலை எனக்கு. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கு ஒரு எஸ்ஐயே பயப்பட மாட்டேன்னா பிறகு ஹைகோர்ட் எதுக்கு இருக்குன்னு தெரியல, அங்கே ஜஸ்டிஸ் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல, அங்கே தான் ஜஸ்டிஸ் கிடைக்குமான்னு தெரியல. இது இப்படியெல்லாம் வரப்போ என்னை வந்து இன்னைக்கு நான் காலையில் போனேன், அவங்களுக்கு போலீஸ்காரங்களுக்கு என்ன பிரச்சனை எதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பிரச்சனையோடு தான் போனேன். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளேயே விடலை, வெளியே போன்னு பத்துறாங்க. இதில் என்ன ஒரு மனிதாபிமானே தெரியல. இறந்து போனது ஒரு ஹைகோர்ட் அட்வொகேட்டு, நானும் ஒரு மரியாதையான குடும்பத்தோடுலேருந்து வர்றேன். எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, எங்களுக்கே இப்படி தான். எங்கள் சம்சாரம் வந்து திருமுறை கிருபாந்த வாரியார் சாமியோட பேத்தி, அவங்க கொள்ளு பேத்தி தான் செத்து போனது. எங்களுக்கே இதுதான் நிலைமை. இங்கே நாங்கள் ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒரு விசாரிக்கிறதுக்கு தான், யாரையும் அரெஸ்ட் பண்ண வேணாம், இது பண்ண வேணாம், ஒரு விசாரி, என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேணாம், அவள் இறந்தும் போயிட்டான்.
ஆனால் நான் எனக்கு வந்து அங்கே தங்க நகையை வாங்கி கொடு, ஏன்னா தங்க நகையெல்லாம் என் பொண்ணு எடுத்துக்கிட்டே போகலை, அவளுக்கு போட்ட நகையே எடுத்துகிட்டு போகலை, அவள் கழுத்தில் போட்டிருந்தா தான் கொண்டு போனான். அதே மாதிரி அந்த மாப்பிள்ளைக்கு போட்டது மாப்பிள்ளைகிட்ட தான் இருக்குது, 13 பவுன் போட்ட 13 பவுன் அவர்கிட்ட தான் இருக்குது, வயிறு முதல் அவர்கிட்ட தான் இருக்குது, அது மட்டும்தான் அவங்கக்கிட்ட இருக்குது. என் பொண்ணுக்குன்னு போட்ட எந்த நகையும் கொண்டு போகல, நான் பொய் சொல்லவும் விரும்பலை. ஆனால் அவள் ஏன் கொண்டு போக மாட்டேன்னு எங்ககிட்ட அவ்வளோ ஆணித்தரமாக சொன்னான். இவங்க அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்றது இதுலேயே தெரியலையா? அவள் அன்னைக்கு 1ஆம் தேதி நைட்டு வந்து என்கிட்ட திரும்பவும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னான், டாடி உங்களுக்கு தெரியாது, நான் கொண்டுட்டு வரவே மாட்டேன், எனக்கு நம்பிக்கை வர வரை கொண்டு வர மாட்டேன், நான் வந்து தனியாக அப்படியே வந்தாலும் நான் வந்து நான் லாக்கர் ஓப்பன் பண்ணி தனியாக தான் ஓப்பன் வச்சு இங்கே தரமாட்டேன்னு சொன்னான். அதிலே பெரிய சந்தேகம், என் பொண்ணை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்கன்னு தெரியல எனக்கு அது. ஆனால் அங்கே வந்துட்டு என் கார் அங்கே தான் இருக்குது, என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்தா ஜாமான் ஜெட்டு வெள்ளி எல்லாமே அங்கே தான் இருக்குது, நகையை தவிர இல்லைங்களா. அதை விட என் பொண்ணு எங்கே அதுதான் எனக்கு தெரியணும். அவன் செத்து போயிட்டா, எப்படி செத்தான்றது தான் எங்களுக்கு தெரியணும். ஆனால் அவங்கெல்லாம் நிம்மதியாய் தூங்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கானுங்க. ஒரு 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 துளி அளவு கூட அவங்க மனசுலேயோ இதுலேயோ அந்த மாப்பிள்ளை காட்டும் இவங்களுக்கு காட்டும் அவன் மேலே ஒரு அனுதாபமோ எதுவுமே இல்லை. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், ஒரு சின்ன படம் கூட மாட்டலாங்க. 3 மாசத்துல பொண்ணு இறந்துட்டோம் நாங்கள், ஒரு சின்ன படம் கூட வச்சு பூஜை பண்ணல. கேட்டால் வேகியானம் பேசிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு புரியல, என்ன இப்போ போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து ஜஸ்டிஸ் வேணும். முகத்தை வந்து பல தடவை கழுவ அழகு சம்பந்தமான ஏதாவது அவளை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க நிறையா. என்னென்னா முடி கம்மியாக இருக்குது, என் பொண்ணு பார்க்க வரும்போது தெரியாதா உங்களுக்கு தொப்பை இருக்குது, தொப்பை இல்லைன்னா உனக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு. ஆனால் அந்த பையன் வந்து கவிதா நீ ஹார்ட் அட்டாக்ல தான் சாவன்னு சொல்லியிருக்கான். கொடைக்கானல் போயிருக்காங்க அவங்க மார்ச் மாதம். அப்போ சொல்லியிருக்கான் உனக்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் தான் வரும்லாம் சொல்லியிருக்கான். ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டால் நீ பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்போவே அவளை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானுங்கன்னு கூட எனக்கு தோணுது. அது இல்லாமல் ஏதோ மருந்து கொடுத்துருக்கான். அப்போ அதான் கேட்டிருக்கா, அவள் வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கா, என்ன டே அர்ஜுன் எனக்கு என்னடா மருந்து கொடுத்தேன், என்னடா எழுந்திரிச்சே நிற்க முடியலன்னு வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்கா. அதுக்கு நத்திங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா. பட் இதெல்லாம் பல சந்தேகங்கள் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், இவங்க மாமனார் எதுக்கு எனக்கு 12:24 ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் அவளை அட்மிட் பண்ணது மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் அவங்க ரெக்கார்ட் படி 12:39 15 நிமிஷத்துக்கு முன்னாடி. இவருக்கு எப்படி தெரியும் என் பொண்ணு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டாங்க இந்த டிசீஸ்னாலன்னு தெரியல. அப்போ வேறு யாரோ சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். 12 மணிலேருந்து 9 மணிலேருந்து 12 மணி வரை இவங்க எதுக்காக அவங்க 2 பேருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ இவங்க பையன் இவங்க கூட பேசியிருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க ஆனால் அவங்க கால் லிஸ்ட்டில் எதுலேயுமே அந்த மாதிரி வரல. என் பொண்ணுக்கு மட்டும் 3 மிஸ்டு கால் இருக்குது, அவங்க மாமியார் பேசியிருக்காங்க அந்த டைமில். இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. மிச்ச டைம்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்காங்க. அதில் சந்தேகமே இல்லை. இவங்களா ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. ஒரு பொழுதும் அவங்களுக்கு என் பொண்ணு மேலேயோ அந்த பையன் மேலேயோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என் பொண்ணு ஒரு நம்பர் சொல்லிட்டு தான் போனான். அந்த நம்பரில் அடிக்கடி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து அது ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுட்டேன். அந்த ஒரு பொண்ணு வந்து பார்ட்டி மிச்சல் சொல்லிட்டு அவள் அக்கௌண்ட்லேருந்து நிறையா தடவை இவன் அக்கௌண்ட்லேருந்து அவங்க பணம் போயிருக்கு. அது இல்லாமல் இந்த 3 மாதத்தில் அந்த பொண்ணு கூட 1,80,000 செகண்ட் பேசியிருக்கான். அதே 3 மாதத்தில் என் பொண்ணு கூட வெறும் 8,000 செகண்ட் தான் பேசியிருக்கான். இப்போ யார் பொண்டாட்டின்னு தெரியணும். அதெல்லாம் இந்த இதெல்லாம் இருக்குது. இது இல்லாமல் இதே ஏப்ரல் 2024 அந்த பொண்ணு இவனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு இதே சென்னையில். அதை மறைச்சிட்டாங்க. அவங்கக்கிட்ட அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, ஐயோ அது வரதட்சணை பேய்களாச்சே, நாங்களே தப்பிச்சது எப்படின்னு சொல்லி. ஆனால் அதே மாதிரி தான் நின்று இருக்கு. அவங்களை என்னகிட்ட என்னென்ன டார்ச்சர் பண்ணி காரு அதெல்லாம் பண்ணாலும் அதே தான் பண்ணியிருக்காங்க. அவரும் ஒரு கர்னல். இவங்க எனக்காவது தெரியாது, அவருக்கு இவர் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அப்படி இருந்து பொண்ணு கொடுக்க போய் நிச்சயதார்த்தம் இருக்குது, அது ஆயிடுச்சு. ஆனால் இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக எனக்கு இன்னொரு இது தெரியுது. அதே சின்னாலப்பட்டியில் இந்த ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆகி, அதே சின்னாலப்பட்டியில் ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு கூட நிச்சயதார்த்தம் ஆகி அதுவும் நின்று இருக்கு. அது எதுனாலும் தெரியல, அது யாருன்னு தெரியல. பட் அதில் இன்ஃபர்மேஷனாக வந்தது இன்னைக்கு. ஆனால் இந்த சென்னையில் நடந்த அந்த பொண்ணுக்கு வந்து கன்ஃபார்மாக எனக்கு ஃபோட்டோஸு அவங்க அப்பா அம்மாவே பேசுகிறாங்க, இப்பவும் பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த பொண்ணும் ஒரு அட்வொகேட் தான் இல்லைங்களா. அதுதான் இப்போ என்ன, எனக்கு வந்து நியாயம் வேணும். போலீஸ் இதை கரெக்டாக விசாரிக்கணும். நான் வந்து ஜபல்பூரில் கேஸ் கொடுக்கல, நான் கொடுக்கல சரிங்களா. எனக்கு எந்த கேஸ், நான் யார் மேலேயும் கேஸ் கொடுக்கல, நான் எது பண்ணலை. நான் இப்போ தான் கேஸ் கொடுக்குறேன், இங்கே தான் எனக்கு எடுத்தாகணும். என்னோட வீடு இங்கே தான் இருக்குது, என் பொண்ணுக்கு நடந்த அத்தனை கொடுமையும் இங்கே தான் நடந்திருக்கு.
கிடையாது. நான் ஜபல்பூரில் என் பொண்ணுக்கு நடத்தலை. என் பொண்ணு ஜபல்பூரில் போய் 1 மணி நேரம் கூட உயிரோட இல்லை. அப்படிங்கும்போது அங்கே வாழவும் இல்லை. ஏன் அங்கே போய் இது பண்ணணும் தெரியல எனக்கு. இது அவசியமே இல்லாத ஒன்று. எனக்கு அங்கே லாங்குவேஜும் தெரியாது, எதுவும் தெரியாது. எங்கே வேணால் இது கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு. ஆனால் போலீஸ்காரங்க ஏன் எங்கே இப்படி அலைக்கிறாங்கன்னு தெரியல 27ஆம் தேதியிலேருந்து. ஆனால் கேட்டால் இது இன்னும் போக போக நிறுத்து தான் போக வைக்கிறாங்களா, இல்லை அவங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரியல. எனக்கு வந்து இது பண்ணணும். அப்படி இல்லைன்னா 100% நான் ரிட்டு போடுவேன். அப்புறம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன இது பண்ணுமோ கோர்ட்டும் அவங்க பார்த்துக்கிட்டோம். ஆனால் அந்த ஏன் அந்த போலீஸ் எஸ்ஐ அதை அப்படி சொன்னாருன்னு கூட தெரியல எனக்கு. அவர் பேர் தெரியல, அங்கே இருந்தார். அவர் யாருன்னு தெரியல எனக்கு. அவங்க நான் குத்தப்படுத்தினால அவங்க வேற என்கிட்ட தான் போய் தெரியல. இந்த கோர்ட் எங்கள் கேட்டார். ஏன்னா கோர்ட்டு மயிரப்படுமா என்ன பண்ணுமா தெரியல, இப்படியே தான் கேட்டார். சரிங்களா. ஆனால் நிறையா எங்கள் கேஸை எடுக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறாங்க. அது எதுக்குன்னு தான் எனக்கு தெரியல. சரிங்களா. இதுதான் எனக்கு ஏதாவது என் பொண்ணுக்கு வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வேணும். என் பொண்ணு அடிச்சு தான் கொண்டிருக்காங்க, அதில் சந்தேகமே இல்லை. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.